ஹே ப்ரோஸ் அண்ட் சிஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ப்ராப்ஸ் தமிழன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம டோபி மேகர் ஸ்பைடர்மேனோட மாஸ்க்கை தான் பண்ண போகிறோம். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மாஸ்க் செய்கிறதுக்கான டெம்ப்ளேட் எப்படி பிரிண்ட் பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா நிறையா பேர் கமெண்ட் செக்ஷனில் டெம்ப்ளேட் எப்படி பிரிண்ட் பண்ணணும்னு டவுட்டாக கேட்டிருந்தாங்க. இந்த டவுட் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்திருக்கும். டெம்ப்ளேட் எப்படி பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம மாஸ்க் செய்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு உங்கள் கிட்டே இருக்க லேப்டாப் இல்லைனா கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி அதில் அடோப் அக்ரோபாட் ப்ரோன்னு ஒரு ஆப் வழியாக உங்கள் டெம்ப்ளேட் ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்பைடர்மேன் மாஸ்க்குக்கான டெம்ப்ளேட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மேலே பிரிண்டர் சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டைல் ஸ்கேல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டைல் ஸ்கேலை நம்ம கரெக்டாக போட்டால் தான் நம்ம மாஸ்க் வந்து நம்ம தலைக்கு கரெக்டாக ஃபிட் ஆகும். டைல் ஸ்கேலை கரெக்டாக போடுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை இப்போ காட்டுறேன் பாருங்கள். வித் ஆஃப் யுவர் ஹெட் இன் மில்லிமீட்டர்ஸ், அதாவது மில்லிமீட்டர்ஸ் கணக்கில் உங்கள் தலையோட வித்தை கால்குலேட் பண்ணணும். அது ஒரு இன்ஸ்டெப் யூஸ் பண்ணி நம்ம தலையோட வித்தை கால்குலேட் பண்ணி அதை டிவைடட் பை 160 பண்ணி இன்ட்டு 100 பண்ணால் டைல் ஸ்கேல் வந்துடும். டைல் ஸ்கேலிங் பக்கத்துலேயே ஓவர்லேப்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் 0.005 இருக்குல்ல, அது 0க்கு மாற்றிடுங்க. அதுக்கும் மேலே பேஜ் ஸ்கேலிங்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் டைல் லார்ஜ் பேஜஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணால் தான் நம்ம டெம்ப்ளேட்டு 6 பீசஸாக டிவைட் ஆகும். அவ்வளோதான் கைஸ். இப்போ இந்த எல்லா ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுட்டு நம்ம தலை சைஸுக்கு ஏற்ற மாதிரி டெம்ப்ளேட் அழகாக பிரிண்ட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ எல்லாரோட டவுட்டு கிளியர் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம மாஸ்க் செய்கிற வேலையில் இறங்கலாம். லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் நான் என்ன ப்ராப் செஞ்சு போடணும்னு சொல்லி கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அதில் நிறைய பேர் நிறையா ப்ராப் செய்ய சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் மெஜாரிட்டியான பேர் பார்த்தீங்கன்னா பிளாக் பேந்தர் மாஸ்க் பண்ண சொல்லி போட்டிருந்தீங்க. அப்புறம் என்ன, நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம டெம்ப்ளேட் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி தனித்தனியாக வெட்டி எடுத்துட்டோம். அதை கார்ட்போர்ட் மேலே வச்சு ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கார்ட்போர்ட் மேலே ட்ரேஸ் பண்ண எல்லா டெம்ப்ளேட்டையும் வெட்டி எடுத்துடலாம். அடுத்து என்ன பண்ண போகிறோம், கார்ட்போர்ட் மாஸ்க்கை அசெம்பிள் பண்ணுற வேலை தான். ஓகே, இப்போ நம்ம கார்ட்போர்ட் மாஸ்க்கை செஞ்சு முடிச்சிட்டோம். நம்ம லாஸ்ட்டாக பண்ண 2 ஸ்பைடர்மேன் மாஸ்க்குக்கு பண்ண மாதிரி இந்த மாஸ்க்குக்கும் டிஷ்யூ பேப்பரை ஒட்டி விட்டுறலாம். இந்த மாஸ்க்குக்கு கண் ரொம்ப பெருசாக இருந்ததுனால அதை கார்ட்போர்ட் வச்சு மூடிட்டேன். இப்போ அந்த இடத்தையும் டிஷ்யூ பேப்பர் வச்சு கவர் பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட்டு நம்ம மாஸ்க்கை பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பெயிண்ட் காஞ்சதுக்கப்புறம் மாஸ்க் மேலே இருக்க வெப் டிசைனை நான் பென்சிலை யூஸ் பண்ணி வரைய ஆரம்பித்தேன். வெப் டிசைனுக்காக நான் ஒரு ஃபோம் ஷீட்டை யூஸ் பண்ணேன். அதுவும் பிளாக் கலர் ஃபோம் ஷீட்டு. அந்த பிளாக் கலர் ஃபோம் ஷீட் மேலே ஒயிட் கலர் அடிச்சு விட்டேன். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம சில்வர் பெயிண்ட் அடிக்க போகிறோம். சில்வர் பெயிண்ட்டுக்கு பேஸாக ஒயிட் பெயிண்ட் இருக்கும். அது சில்வர் பெயிண்ட்டை கொஞ்சம் பிரைட்டாக காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு. இப்போ இதை சின்ன சின்ன ஸ்ட்ரைப்பாக வெட்டி நம்ம மாஸ்க் மேலே ஒட்ட போகிறோம். என்னடா இந்த சின்ன சின்ன ஸ்டைப் நடுவில் கேப்பாக இருக்குதுன்னு கவலைப்பட வேணாம். ஏன்னா இந்த லைனுக்கு நேராக நம்ம பெரிய ஸ்டைப்பை ஒட்ட போகிறோம். அது வந்து அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணிவிடும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. இப்போ வெப் டிசைனை நான் முக்கால்வாசி முடிச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் நீளமான ஸ்ட்ரைப்ஸாக வெட்டி இந்த லைனுக்கு நேராக ஒட்டிடலாம். அவ்வளோதான் கைஸ், நம்ம வெப் டிசைனை ஃபோம் ஷீட்டை வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம லென்ஸை தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நானே ஒரு டெம்ப்ளேட்டை ரெடி பண்ணேன். இப்போ நம்ம ரெடி பண்ண டெம்ப்ளேட் எடுத்து சில்வர் ஃபோம் ஷீட் மேலே ட்ரேஸ் பண்ணி அதை நம்ம மாஸ்க் மேலே ஒட்ட போகிறோம். மாஸ்கில் ஒட்டுறதுக்கு முன்னாடி கண்ணுக்கான ஓட்டையை வெட்டி எடுத்துடலாம். அடுத்து நம்ம லென்ஸ் இன்னும் ரியலிஸ்டிக்காக காட்டுறதுக்கு ஒரு டிரான்ஸ்பரன்ட் ஷீட்டையும் ஒயிட் மெஷ் கிளாத்தையும் யூஸ் பண்ணேன். அதை மாஸ்க்கு உள்ளே இந்த மாதிரி ஒட்டி விட்டுறலாம். அவ்வளோதான் கைஸ், நம்ம மாஸ்க் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தலையில் மாட்டுறதுக்கு ஒரு ஸ்ட்ராப்பை பண்ண போகிறோம். அதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஏஃபோர் ஷீட்டும் வெல்க்ரோவும் இருந்தால் போதும். அதுக்கப்புறமா லென்ஸில் பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக கிரே கலர் அடிச்சு விட்டேன். ஏன்னா ஒரிஜினல் மாஸ்கில் அப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்ட்ராப்பை மாஸ்கோட ஃபிட் பண்ணிடலாம். இப்போ இந்த 2 ஸ்ட்ராப்பையும் ஜாயின் பண்ணி என் தலையில் எவ்வளோ தூரம் டைட்டாக ஃபிட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல பென்சில் மார்க்கை போட்டேன். பென்சில் மார்க் போட்ட இடத்துலையே ஒரு வெல்க்ரோவை ஸ்டாப்பிள் பண்ணி விட்டுட்டேன்.
என்ன என்ன ஐட்டங்களும் டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும் அள்ளி சென்றால் முடிந்து விடும் எடுத்தேம்பார் ஓட்டம் Few moments later. 6.5 hours later. 3 weeks later. Many months later. கைப்புள்ள ஐயோ போச்சே. ரைட்டு நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே போகிற போக்கில் அந்த மணி அடிச்சு விட்டு போயிருங்க. உங்கள் எல்லோரும் இன்னொரு ப்ராஜெக்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா.